கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. காலை வேளை தியானத்திற்கு இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாகத்தை பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த வசனத்துல ஆண்டவர் தன்னை ஒரு முன் உதாரணமாக வைக்கிறார். நம்ம பார்த்தோம்னாக்கா பிதாவாகனுடைய தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மனிதனாக நம்மளுக்காய் வந்து தன்னுடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்தவராக இருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்டெடுத்தவராக இருக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனை அவர் வந்து அவரை நேசித்தபடினாலே தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல வந்து இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நமக்கு பிடிச்சமானவங்க, நம்மளுக்கு பிரியமானவங்களை பிரியப்படுத்துவதற்கு நம்ம அதிகமா பிரயாசப்படுகிறோம். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்கணும், அவங்களுக்கு பிடிச்சமான காரியங்களை செய்யணும்னு சொல்லி அதிகமா பிரயாசப்படுகிறோம்ல. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு வந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோமானால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதும் அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதும் இந்த ரெண்டு வார்த்தையும் பிரிக்க முடியாத ஒரு வார்த்தை. நம்ம நேசிக்கும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு பிரியமானதை செய்வோம், சரிங்களா? அவங்களை நேசிக்கிறபடினாலே தான் நான் அவங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்யறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவை நம்ம அதிகமாய் நேசிப்போமானால் அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்ம அப்படியாக செய்யும் பொழுது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்று. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா தகப்பனே, நீர் பிதாவுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல எங்களுக்கும் ஆண்டவர கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தருங்க. எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லும் இடத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இன்னுமாக மண்டை நெருங்கி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர. அப்பா, அந்த காலை நேரத்துக்காக நன்றி, வசனத்துக்காய் நன்றி செலுத்தி நன்றியோடுமை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.